SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் இல்லையில் மீண்டும் அறகலைய போராட்டம் வெடிக்கும், எச்சரிக்கும் ரவி கருணாயக்க. சீரற்ற காலநிலையால் இறந்தவர்களுக்கு இழப்பீடு. 4 வயது சிறுமி மீது கொடூர தாக்குதல், தேசபந்து தென்னக்கோன் விடுவித்துள்ள வேண்டுகோள். உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு, கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண் வீட்டில் கொடூரமான முறையில் கொலை. ரஷ்யாவில் இந்திய மாணவர்களுக்கு ஏற்பட்ட அனர்த்தம், 4 உயிரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ரணில் விக்ரமசிங்க இல்லை என்றால் மீண்டும் அறகலைய போராட்டம் வெடிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான ரவி கருணாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் தற்போதைய நிலைமையில் நாட்டை ஆளக்கூடிய ஒரே தலைவர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவே. அவர் ஆட்சியை தொடர வேண்டும். அவர் இல்லையில் மீண்டும் பொருளாதாரம் படு வீழ்ச்சி அடையும் என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அவரை சகல தரப்பினரும் இணைந்து வெற்றியடைய செய்ய வேண்டும். அறகலைய போராட்டத்தின் விளைவாகவே ரணில் விக்ரமசிங்க அதிபராக பதவியேற்றுள்ளார். அவர் தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாடு முன்னேறி செல்லும். சர்வதேசமும் எமது நாட்டு உதவிகளை வழங்கும். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை நம்பித்தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குகிறது என்பதை நாட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்த ஒருவருக்கு 2,50,000 ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட உள்ளது. குறித்த தகவலை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் கல்வி மற்றும் மக்கள் விழிப்புணர்வு பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு 10,000 ரூபாய் முற்பணமும் மற்றும் கிராமிய உத்தியோகத்தர், பிரதேச செயலாளர் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் மதிப்பீட்டு அறிக்கைகளின் பிரகாரம் வீட்டு சேதங்களுக்கு நட்டஈடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் வீட்டின் அளவீடு மற்றும் இழப்பீட்டு அறிக்கைகளை பெறுவதற்கு எடுக்கும் நேரத்தை பொறுத்தும் வீட்டு சேதத்திற்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு சமைத்த உணவும், வெள்ளத்தில் சிக்கியுள்ள குடும்பங்களுக்கு உலர் உணவும் வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். 4 வயது சிறுமி தாக்கப்பட்ட காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பொதுமக்களின் ஆதரவுடன் காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்துள்ளதாக காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். கலனியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த நபரை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அனைத்து தரப்பினரும் பல்வேறு சமூக அமைப்புகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறை மீது பொதுமக்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் என்றும் பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடன் தங்கள் கடமைகளை செய்வதால் இந்த தவறுகளை சரி செய்ய காவல்துறை தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் குற்றச் செயல்கள், போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கும் போலீசாருக்கு தொடர்ந்து பொதுமக்கள் ஆதரவு தேவைப்படுவதாகவும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். குருநாகலில் உள்ள பகுதியொன்றில் இரு தரப்பிடையே ஏற்பட்ட முரண்பாட்டில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று மாலை ஹெட்டிப்புல பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் 43 வயதுடைய நபரே எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபர் உயிரிழந்தவரின் மூத்த சகோதரரின் மகன் எனவும் உயிரிழந்தவரின் மகனுக்கும் சந்தேக நபருக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் குருநாகல் மாவத்தகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாவத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிளஸ்த பகுதியில் உள்ள வீடொன்றில் குறித்த பெண் தனியாக வசித்து வந்த நிலையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் 62 வயதான பெண்ணொருவர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். ரஷ்யாவில் ஆறு ஒன்றில் மூழ்கிய 4 இந்திய மீனவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பேர்க் பகுதியில் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தின் போது 5 மாணவர்கள் நீருள் மூழ்கிய போதும் அதில் ஒருவர் உள்ளூர் அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தில் 18 தொடக்கம் 20 வயதுக்குட்பட்ட 2 மாணவர்கள், மாணவிகளும் உயர்ந்துள்ளார்கள். இந்த மாணவர்கள் ரஷ்யாவில் மருத்துவ கல்வியில் ஈடுபட்டிருந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் உயிரிழந்தவர்களின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவர்களை காப்பாற்ற தீவிர மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர்களின் உடலங்களை இந்தியாவுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ரணில் இல்லையில் மீண்டும் அறகலைய போராட்டம் வெடிக்கும், எச்சரிக்கும் ரவி கருணாயக்க. சீரற்ற காலநிலையால் இறந்தவர்களுக்கு இழப்பீடு. 4 வயது சிறுமி மீது கொடூர தாக்குதல், தேசபந்து தென்னக்கோன் விடுவித்துள்ள வேண்டுகோள். உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு, கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண் வீட்டில் கொடூரமான முறையில் கொலை. ரஷ்யாவில் இந்திய மாணவர்களுக்கு ஏற்பட்ட அனர்த்தம், 4 உயிரிழப்பு.